என் இனிய நல் அன்பின் உறவின் உறவுகளே, 31/5/25 இருக்கின்றோம். இன்று நாம் அனைவருக்கும் விசேஷ நாள். அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த நிகழ்வு, அந்த நாள். மற்றும் நாம் இன்று வணக்க மாதத்தின் கடைசி நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். கடந்த மாதம் முழுவதுமாக நம்மை நடத்தி வந்த இறைவன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவை ஈன்ற அன்னை மரியாவுக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த 30 நாட்கள் மட்டுமல்ல நாம் ஜெபமாலை ஜெபித்தது. நாம் உயிர் மூச்சு இருக்கும் வரை நாம் தினம் ஜெபமாலை ஜெபிப்போம். குடும்பத்திலும் தனிமையிலும் கெபியின் முன்னும் நின்று. நம்மை தூக்கத்தில் யாராவது தட்டி எழுப்பினாலும் நம் வாயில் வருவது ஜெபமாலையாக இருக்க வேண்டும். அன்னையின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இறை புகழாக இருக்க வேண்டும். நாம் அந்த அன்னையின் வார்த்தை சொல்வது ஒவ்வொரு வரியிலும் நாம் இறைவனை புகழ்கிறோம், இறைவனை போற்றுகிறோம். அன்னை மரியா மூலமாக நாம் இறைவனுக்கு துதியும் கனமும் நன்றியும் செலுத்தி இறைவனை போற்றுகிறோம். இந்த போற்றுதல் வெறும் இந்த 30 நாள் மட்டுமல்ல. அன்னைக்கு ஜெபமாலை சொல்லி அன்னையை புகழ வேண்டும் என்பது இறைவனின் உறவு நமக்கு வேண்டும் என்றால் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபமாலை தினம் நாம் சொல்லுவோம். நம் வாழ்க்கையில் ஜெபமாலை நம் உயிர் மூச்சு, நம் உயிர் நாடி எவ்வளவு முக்கியமோ, நம் இதயம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் நம் கண்கள் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் ஜெபமாலையும் நம் வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். எந்த காரியம் சென்றாலும் ஜெபமாலை கையில், எந்த இடத்துக்கு போனாலும் 3 அருள் நிறைந்த மரியே. என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை, என்ன சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷத்திலும் அதை நாம் எடுத்துக்கொள்வோம். 3 முறை அருள் நிறைந்த மரியை சொல்லி நாம் ஜெபித்து இறைவனை அன்னையின் மூலமாக நாம் போற்றுவோம். தினம் அதை மறக்காமல் செய்வோம். மற்றும் நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 86, 13, 14, 15. இன்று நாம் சொல்ல வேண்டியது: அன்னையே, உமது அடைக்கலத்தை நாடி வரும் எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற எங்களை உமது அடைக்கலத்திலும் ஆதரவிலும் வைத்து இம்மாதம் முழுவதுமாக வணக்க மாதத்தை சிறப்பித்து முடிக்க அருள் புரிந்த அன்னை மரியாவை குறித்து அவரவருக்கு தெரிந்த அன்னை மரியாவின் பாடலை நாம் தனியாகவோ குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ பக்தியுடன் மகிழ்ந்து பாடி இந்த வணக்க மாத ஆண்டினை நிறைவு செய்வோம். கண்ணியே லூர்து மரி, கனியமுதே மகிமை மரி. கண்ணியே லூர்து மரி, கனியமுதே மகிமை மரி. எழில் உருவாகும் என் தாய்மரி, என்றும் உமை கண்டோம் எமை ஆதரி. கண்ணியே லூர்து மரி, கனியமுதே மகிமை மரி. ஜெபமாலை அளித்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. ஜெபமாலை அளித்தாயம்மா, ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. மலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா, நல்ல மனம் கண்டு குளிர்வாயம்மா. கண்ணியே லூர்து மரி, கனியமுதே மகிமை மரி. இன்று நாம் வாசிக்க வேண்டியது முதல் வாசகம் செப்பானியா நூலிலிருந்து. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1:31-58. சந்திப்பு என்பது என்ன? ஒருவரை வாழ்த்துவது, ஒருவரை பேசுவது. ஆனால் இன்றைய உலகில் நாம் 2 பெண்கள் சந்திக்கும் அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? நல்ல உறவாக இருக்கலாம், அல்லது பரிந்து பேசுகிற உறவாக இருக்கலாம், பிறருக்கு உதவி செய்கிற உறவாக இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த உறவு 2 குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே சந்திக்கிறார்கள். திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் இந்த சந்திப்பிலே அன்னை மரியாவின் ஆண்டவரின் தாய் என்று முதலில் எலிசபெத் அம்மாள் அறிக்கையிடுகின்றாள். அதேபோல் அவருக்கு வணக்கமும் செலுத்தி வரவேற்கின்றார்.
இறைவனின் தாய் என்னிடம் வர நான் எத்தனை பேறு பெற்றவள் என்று. அன்னை மரியாவுக்காக முதல் வணக்கம் இங்கே தான் தொடங்குகிறது. அன்னை மரியாவின் பிரசன்னமும் சந்திப்பும் எலிசபெத்துக்கு மிகப்பெரிய ஆசீராகவும் அவர் தங்கியுள்ள குழந்தைக்கு மீட்பின் அருளாகவும் அமைகிறது. இந்த சந்திப்பு அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததின் வெளிப்பாடாகத்தான் மரியாவின் புகழ்பாடல் இடம்பெறுகிறது. இறைவனின் மாட்சியும் அற்புதத்தையும் செயல்படுத்துகின்றது. அன்னை மரியா இந்த 30 நாட்களாக நமக்கு செய்து வந்த அனைத்து காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாவுக்கு நம்மை ஒப்புவிக்கும் விதம், அன்னை மரியாவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பவர்களின் கடமை, அன்னை மரியாவின் அடைக்கலத்தில் நம்மை ஒப்புவிப்பதல் ஏற்படும் நன்மைகள். அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோர் அனைத்து கீழ்கண்ட நன்மைகளையும் அடைவார்கள். வறுமை நீக்கி வாழ்வில் நிறைவு பெறுவர். நோயாளிகள் பிணி நீக்கப்பட்டு அறிவாற்றலில் குறைவுள்ளவர்கள் அறிவாற்றலையும் நிறைவாற்றலையும் பலவீனர்கள் வலிமையும் துன்பத்தில் உழல்வோர் ஆறுதலையும் துன்ப சுமைகள் நீக்க பெற்று விடுதலையும் மனக்குழப்பம் உள்ளோர் தெளிவையும் சண்டை சச்சரவுகளில் வாழ்வோர் மன அமைதியும் மகிழ்வையும் பாவிகள் மனமாற்றமும் மன்னிப்பும் பெற்று அருள் வளங்களால் நிரம்பியும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் துயரும் ஆன்மாக்கள் விண்ணகத்தை அடையவும் அன்னை மரியாவின் அன்பையும் உதவியையும் பெறாத ஊரும் நாடும் இல்லை. அதேபோல் அன்னை மரியாவிடம் பெற்ற ஒரு சிறு நிகழ்வு, அது அல்ஃபோன்ஸ் ராட்டின்போஸ் என்பவர் 12 வயதில் அவரது அண்ணன் கத்தோலிக்க மனமாற்றம் பெற்றவுடன் குருவானவும் ஆனார். அதன்பின் அவர் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த தகாத வார்த்தைகளால் இழிவாகவும் பேச ஆரம்பித்தார். இதைப்போல் அவர் பேசி, இவர் ஒரு யூதர்,